ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இப்போது நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தாங்க இது. இதுக்கு ஸ்லீவுக்கு மட்டும் பார்டர் பாருங்கள், இது மாதிரி பீட்ஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் காட்டிருக்கேன். பாருங்கள், அது ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு வெந்தய கலர் நூல் தான், அதாவது மிஷின் த்ரெட் எடுத்து நீடில் கோத்து கீழேருந்து மேலே ஊசியை கொண்டு வந்து கட் பீட்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு. கட் பீட்ஸு ஒரு 2 கட் பீட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு காம்பு மாதிரி அது மாதிரி பாருங்கள், மேலேருந்து கீழே அந்த பீட்ஸை கோத்து எடுத்துட்டு திரும்பி அதே இடத்துக்கு கிராஸாக எடுக்கணும். கிராஸாக, அதாவது 1/4 இன்ச்சு கேப்பில் கிராஸாக எடுக்கணும் நூலை. கீழேருந்து மேலே ஊசி எடுத்து பாருங்கள், இது மாதிரி கிராஸாக 1/4 இன்ச்சு கேப்பில் இது மாதிரி எடுக்கணும். இப்போ சுகர் பீட்ஸு 4mm பீட்ஸு, சுகர் பீட்ஸ், அதாவது இந்த வாரம் அந்த வாரம் சுகர் பீட்ஸு, சென்டரில் நான் 4mm பீட்ஸு 2 கோத்துட்டு அந்த ஊசியை நேராக பாருங்கள், இது மாதிரி மணி நேராக வர்ற மாதிரி அது குத்தி எடுக்கிறது அந்த சுகர் பீட்ஸ் இடத்துல குத்தி எடுக்கணும். எடுத்துட்டு அதே இடத்துல நம்ம நூலை கீழே கொண்டு போயிட்டா பாருங்கள், இது மாதிரி கிராஸாக நமக்கு கிடைக்கும். திரும்பி சுகர் பீட்ஸு 2 அந்த சென்டர் லைன்லேயே போடணும். பாருங்கள், சுகர் பீட்ஸ் 2 லைன்லேயே போட்டு திரும்பி கிராஸாக நம்ம ஊசி எடுத்து அதே மாதிரி நான் பீட்ஸு எடுத்துட்டேன். 2 4mm 2 சுகர் பீட்ஸு பார்டர் மாதிரி முக்கு மாதிரி வைக்கணும். வச்சு பாருங்கள், அதை கிராஸாக இங்கே எடுக்கிறேன். கட் பீட்ஸ் இடத்துல எடுத்து அந்த 2 பெரிய மணிக்கும் சென்டரில் நம்ம ஊசியை குத்தி நூலை எடுத்து அது நமக்கு கிராஸாக நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ திரும்பி கட் பீட்ஸு 2 கோக்கணும். இதே தாங்க மாற்றி நமக்கு செலவும் கம்மி, பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள், கட் பீட்ஸு 2 எடுத்து ஃபஸ்ட்டு குத்துறேன்னா, குத்தி கீழேருந்து திரும்பி ஊசியை மேலே பாருங்கள் கிராஸாக எடுக்கிறேன்னா, இப்போ அந்த மணியை கோத்துக்கிறோமா, அதாவது சுகர் பீட்ஸு 2 4mm 1 சுகர் பீட்ஸ். இப்போ அதை நேராக அந்த ஊசியை நேராக ஒரு 1/4 இன்ச்சு கேப் இந்த சைடு எடுத்து அது நேராக தான் வரும். அப்போ பாருங்கள், இது சென்டரில் நம்ம 2 மணிக்கும் சென்டரில் ஊசியை கொண்டு கீழே எடுத்துட்டு அதை கிராஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ கட் பீட்ஸ் 2 இதே தாங்க மாற்றி போடணும். போட்டால் நமக்கு நல்ல பார்ட்ரு, சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பிகினர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் இது மாதிரி சிம்பிளாக நம்ம ஃப்ரீ டைமில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செலவில்லாமல், கம்மி செலவில் நாம்ளே செஞ்சுக்கலாம். சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு. ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் போடுறேன் நான். சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.